வணக்கம். காடேஸ்வரா கிச்சன்லேருந்து கலா பன்னீர்செல்வம். இன்னைக்கு நம்ம வந்து சுவையான மாங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து சீவணும். நம்ம கேரட் சீவி இருக்கு இல்லையா, காய் சீவுறது திருவிக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, முந்திரி 4, ஒரு 10-20 நிலக்கடலை, வறுத்து நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் துருவல். இதில் வந்து நீங்கள் முந்திரி, தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய். இப்போ மாங்காயை தோல் சீவிட்டு நம்ம கேரட் சீவியில் எப்படி சீவி எடுத்துக்குவோம். நீங்கள் உங்களுக்கு சீவருக்கு சிரமமாக இருந்தால் துண்டு துண்டு அரைஞ்சு மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் போட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் வந்து 1/4 கிலோவுக்கு எல்லாம் போடுறேன். நீங்கள் அது உங்கள் வீட்டில் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன். பூண்டையும் கட் பண்ணி வச்சுட்டேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு, அதனால நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நிலக்கடலை, முந்திரி உடச்சி வச்சுருக்கிற, தேங்காய் திரி வச்சாச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நம்ம எடுத்து வச்சுருவோம் ஒரு பிளேட்டில் செவந்தோன்னையும். இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, முந்திரி, மஞ்சத்தூள். நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம துருவி வச்ச மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் ரொம்ப பிஞ்சாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு நல்ல முக்கின மாங்காயாக இருக்கணும். மாங்காய் சாதத்துக்கு தேவையான உப்பு, நல்ல சுருளை வதக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, திருவி வச்சு தேங்காயை போட்டுருவோம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சு இல்லையா, அதை போட்டுருவோம். அது ஏன்னா இப்போ போடுறோம்னா மாங்காய் போடும்போது அது கொஞ்சம் சவுங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ போட்டால் அப்படியே நல்லா இருக்கும். அதனால் இப்போ மாங்காய் சாதத்துக்கு நான் சாதத்தை கொட்டி ஆற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ கிளறிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மாங்காய் ஜாஸ்தி போயிடுச்சா இல்லை பத்தலையாங்கிறதெல்லாம் தெரியும். அவ்வளோதான், நம்ம மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு இந்த எந்த நீங்கள் வெரைட்டி ரைஸ் செய்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு ஒரு சமையல்காரர் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி இருக்கு இல்லையா, கையை இப்படி வச்சு பார்க்காம எண்ணெய் போதுமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வருங்க. இப்படி இருக்கு இல்லையா, இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் இங்கே ஒட்டுச்சுன்னா அந்த சாதத்துக்கு தேவையான எண்ணெய் இருக்குதுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறிக்கலாம். பச்சை நல்லெண்ணெயே ஊற்றி கிளறிக்கலாம். அப்போ தான் சாப்பாடு வந்து உங்களுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கும், காஞ்சு போன மாதிரி ஆகாது. நம்ம எம்மியான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காடேஸ்வரா கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதே மாதிரி எங்காவது நம்ம கோயில் அதெல்லாம் போகிறோம்னா மத்தியானம் வரைக்கும் நீங்கள் வெங்காயம் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் நீங்கள் வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்து